بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله استفى آدم ونوحا وآل إبراهيم وآل عمران على العالمين. கண்ணியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய, ஃபலஸ்தீனுடைய, பைத்துல் முகத்தஸுடைய 14வது பாடத்திலே ஆலு இம்ரான், இந்த பைத்துல் மக்திஸில் ஹசரத் சுலைமான், ஹசரத் இர்மியா, ஹசரத் தானியால், ஹசரத் இல்யாஸ், ஹசரத் யசா அலைஹிமுஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வாழ்ந்த ஒரு சிறந்த ஒரு குடும்பம்தான் ஆலு இம்ரான். அதாவது கிறிஸ்தவ யூத அக்ஸாவுடைய வரலாறை பார்க்கும் பொழுது அது ஒரு பக்கமாகவும், குர்ஆனுடைய வரலாறை பார்க்கும் பொழுது அது இன்னொரு பக்கமும் செல்கிறது. குர்ஆனுடைய வரலாறு தான் உண்மையான வரலாறு என்பதால், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு 320 ஆண்டுகளுக்கு முன்னால், கடைசியாக நாம் உசைர் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தை பற்றி பார்த்தோம். உசைர் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு 539 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கு பிறந்து வாழ்ந்து அங்கு தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு 320 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்கந்தர் மக்தூனி யூனானி என்பவர் அரஸ்துடைய மாணவர். அரஸ்தாத்தாலிஸ் என்று சொல்லப்படக்கூடிய பிரபல்யமான 320களில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால், இந்த காலத்திலே ரோமர்களுடைய ஆட்சி தான் இங்கிருந்தது. ரோமானிய ஆட்சிக்கு கீழ் யூதர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். பலஸ்தீன் இந்த காலத்திலே, அதாவது 320 166 வரைக்கும் இந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு குடும்பம்தான் ஆலு இம்ரான். ஆலு இம்ரான் என்றால் யார்? குர்ஆனில் பல ஆள்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஆள் என்றால் குடும்பம். உதாரணமாக குர்ஆனில் 8 ஆள்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறார். ஆலு ஃபிரௌனுடைய குடும்பம், ஆலு மூசா வ ஆலு ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம். ஆலு ஃபிரௌன், இதே போல ஆலு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம். ஆலு இம்ரானுடைய குடும்பம். ஆலு யாக்கூபுடைய குடும்பம். ஆலு லூத், ஆலு தாவூத். இந்த ஆலு இம்ரான் பலஸ்தீனில் வாழ்ந்த ஒரு இம்ரானுடைய குடும்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை தேர்ந்தெடுத்ததை போன்று 2 குடும்பங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அல்லாஹ் சூரா ஆல இம்ரான் என்று தனி சூறாவே குர்ஆனில் இறக்கியிருக்கிறார். சூரா ஆல இம்ரான் 33 34வது ஆயத்தில், இன்னல்லாஹ அஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆலு இப்ராஹீம், ஆலு இம்ரான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம், இம்ரானுடைய குடும்பத்தை அல்லாஹ் அகிலத்தார்களை விட தேர்ந்தெடுத்தார். இந்த இம்ரான் என்பவர் யார்? வரலாற்றிலே 2 இம்ரான்கள் வந்தார்கள். ஒரு இம்ரான் மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பாவுடைய பேர் இம்ரான். 2வது இம்ரான் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூனுடைய வாப்பா இம்ரான். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் ஆலு இம்ரான்
இம்ராத்து இம்ரான், இதே போல இப்னத்து இம்ரான். ஆலு இம்ரான் என்று தனி சூரா குர்ஆனிலே இறக்கப்பட்டிருக்கிறது என்றால் எந்த அளவு முக்கியத்துவம் என்பதை பார்க்க வேண்டும். இந்த ஆலு இம்ரானிலே 5 பேர் தான் அடங்குவார்கள். இம்ரானுடைய குடும்பத்தில் 5 பேர் தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே வளர்ந்தார்கள். யார் யார் 5 பேர்? ஒன்று இம்ரான் வாப்பா, இரண்டாவது இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது இம்ரானுடைய மகன் ஹாரூன், இவர் நபி அல்ல, நான்காவது இம்ரானுடைய மனைவி, குர்ஆனில் அவர்களுடைய பெயர் சொல்லப்படவில்லை, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா, இம்ரானுடைய மனைவி, வரலாற்றிலே அவருடைய பெயர் ஹன்னா பின்த் ஃபாகூத் என்று வரையப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது இன்னொரு மகள் இருந்தார்கள் இம்ரானுக்கு, அந்த மகளைத்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் செய்திருந்தார்கள். வரலாற்றிலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியுடைய பெயர் இசாபாத், இசாபாத் என்று வரையப்பட்டிருக்கிறது. இந்த குடும்பத்துக்குத்தான் பெயர் ஆலு இம்ரான். ஆலு இம்ரான், இம்ராத்து இம்ரான், இப்னத்து இம்ரான். குர்ஆனிலே இந்த 3 சொற்பிரயோகங்களும் வந்திருக்கிறது. நான் ஆரம்பத்தில் ஓதிய சூரா ஆல இம்ரானுடைய 33வது ஆயத்தில் அல்லாஹ் ஆலு இம்ரானை பற்றி சொல்கிறான். இம்ரானுடைய குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். இரண்டாவது இம்ரானுடைய மனைவி வாழ்ந்த இடம் பலஸ்தீன். சூரா ஆல இம்ரான் 35வது ஆயத்தில் إذ قالت امرأة عمران رب إني نذرت لك ما في بطني محررا. இம்ரானுடைய மனைவி சொன்னார்கள், என்னுடைய வயிற்றில் இருக்கும் பிள்ளையை நான் இந்த பலஸ்தீனுக்கு நேருகிறேன், நேர்ச்சை வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் இம்ரானுடைய மனைவி நேர்ச்சை வைத்து எவ்வாறு கிடைத்தது என்ற விடயங்களை பார்ப்போம். மூன்றாவது இப்னத்து இம்ரான் என்று சொல்லப்படுவது சூரா தஹரீம் 12வது ஆயத்தில் وَمَرْيَمَ ابْنَتَ عِمْرَانَ الَّتِي أَحْصَنَتْ فَرْجَهَا فَنَفَخْنَا فِيهِ مِنْ رُوحِنَا وَصَدَّقَتْ بِكَلِمَاتِ رَبِّهَا وَكُتُبِهِ وَكَانَتْ مِنَ الْقَانِتِينَ. இம்ரானுடைய மகள் மரியம் தன்னை பரிசுத்தமாக்கி கொண்ட பெண் என்பதாக அல்லாஹ் இம்ரானுடைய குடும்பத்தை பற்றியே அல்லாஹ் பேசுகிறான். இந்த பலஸ்தீனிலே, அதாவது இஸ்கந்தர் மக்தூனியுடைய காலத்தில் வாழ்ந்த இந்த இம்ரானுடைய குடும்பம் ஆலு இம்ரான், இந்த குடும்பத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வாழ வைத்த ஒரு பூமிதான் இந்த பரக்கத் செய்யப்பட்ட பரிசுத்தமான பூமி. இந்த குடும்பத்துக்கு பிறகு இந்த குடும்பத்தில் வந்தவர்தான் கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த குடும்பத்தில் வந்த 3 நபிமார்கள். ஒன்று இம்ரானுடைய மகளை வளர்ப்பதற்காக வந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஏனென்றால் இம்ரான் சிறு வயதிலே, அதாவது திருமணம் முடித்து சில காலங்களிலே இம்ரான் வஃபாத்தாகிவிட்டார். அதனால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்ப்பதற்காக அல்லாஹ் உருவாக்கியதுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இவரும் பலஸ்தீனிலே தான் வாழ்ந்தார். இரண்டாவது அவருடைய மகன்தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இவரும் பலஸ்தீனிலே தான் வாழ்ந்தார். இந்த 2 பேரும் பலஸ்தீனிலே தான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். பலஸ்தீனிலே குப்பத்து சஹ்ரா இருக்கிறது, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள். இந்த குப்பத்து சஹ்ராவிலே 70 நபிமார்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 70 நபிமார்கள் கொல்லப்பட்ட இடம்தான் அந்த சஹ்ரா. ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் யஹூதிகள் கொலை செய்வதற்காக வந்த பொழுதுதான் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்தினான். இந்த 3 பேர் இந்த ஆல் இம்ரானில் வந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் இந்த பலஸ்தீனில் என்ன செய்தார்கள்? இவர்களுக்கெல்லாம் முன்னால்
மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பலஸ்தீனிலே மிஹ்ராப் இருந்தது. இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக தேர்ந்தெடுத்த இடம் பைத்துல் லஹம். இன்று பெயர்கள் மாற்றப்பட்டது, பெத்லஹேம் என்று பெயர்கள் மாற்றப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களில் பைத்துல் லஹம் என்றால் என்ன என்பதையும் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இன்றைய 14வது பாடத்திலே ஆலு இம்ரான் குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு குடும்பம். குர்ஆனுக்கும் பலஸ்தீனுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? அந்த ஆலு இம்ரான் வாழ்ந்த இடமே பலஸ்தீன் தான், அக்ஸா தான். அந்த ஆலு இம்ரானுக்குள்ளிருந்துதான் அல்லாஹ் கடைசி நபிமார்களை பனூ இஸ்ரவேலர்கள் வெளியாக்கினான். அவர்கள்தான் அப்பொழுது பலஸ்தீனை ஆண்டு கொண்டிருந்தார்கள். பலஸ்தீன் இறை நேசர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள். நாம் பலஸ்தீனுக்கு சென்றால் இந்த ஆலு இம்ரானுடைய வரலாற்றை படிக்காமல் பலஸ்தீன் எங்களுக்கு ஒரு நாளும் விளங்காது. 14வது பாடத்திலே இந்த ஆலு இம்ரானில் பிறந்த இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம், இதே போன்று ஹாரூன், இதே போன்று இம்ரான் வாப்பா, இம்ரானுடைய மனைவி ஹன்னா பின்த் ஃபாக்கூத் போன்றவர்களுடைய கபர்கள் எல்லாம் பலஸ்தீனிலே தான் அமைந்திருக்கிறது. இந்த நல்லடியார்கள் வாழ்ந்த பூமிதான் இந்த பலஸ்தீன். அல்லாஹ் ஆலு இம்ரானை எவ்வாறு ஆலு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ, இந்த பலஸ்தீனுடைய பூமிக்கென்று அல்லாஹ் ஆலு இம்ரானை தேர்ந்தெடுத்தான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பலஸ்தீனுடைய வரலாறுகளை குர்ஆன் ஊடாக சரியாக படித்து விளங்கி அங்கு சென்று இபாதத் செய்யக்கூடிய, தொழக்கூடிய பாக்கியங்களை அனைத்து முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.